வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். புளி சாதம் பவுடரில் செஞ்சு பார்த்துப்பீங்க, குழம்புல செஞ்சு பார்த்துப்பீங்க. சிம்பிளாக குக்கரில் செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அது காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வரணும். வந்ததும் கருவேப்பிலை, காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். இந்த டைமில் வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் வேர்க்கடலை போடல. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கலாங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்குங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு புளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்க, அது கணக்கு பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. தண்ணி கொதி வந்ததுமே அரிசி போட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் புளி சாதம், சிம்பிளான புளி சாதம் ரெடிங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.